நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 2 சாட்சி சொல்லுவேன். நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தபோது, அப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கடைக்கு போயிட்டு சாயங்காலமாக தான் ஆராதனைக்கு போவேன் நான். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கா வேலைக்கா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தான் ஆண்டவரே, அப்போ காலையில் ஆராதனைக்கு வாண்டார். இது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறது, யாரும் சொல்லலை. நான் எங்கள் கடையில் சொன்னேன், நான் காலையில் வரமாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு இது ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, பைத்தியக்கார மாதிரி பார்க்காத, இந்த கடையை கத்த தானே உனக்கு ஆசீர்வச்சு கொடுத்தாரு, அதை நீ பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படி ஞானமாக பேசுவான், நம்ம ஆண்டவர் அதோட ஞானமாக பேசுவார். அவர் சொன்னார், என்ன ஈசாக்கா நான் தானே கொடுத்தேன், ஆமாம் நான் தானே கேட்டேன், தருவே தர மாட்டியா? நான் ஆசீர்வச்சு கொடுத்த கடையாவே இருக்கட்டும், இப்போ கடையா நானா? ஒரு நாள் சொல்லிட்டேன், இன்னிலேருந்து வரமாட்டேன் காலையில். இப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை, நீ உன் பிஸ்னஸ் நாசமாக போக போகுது. எவனாவது பிஸ்னஸ் விட்டு இப்படி போவானா? நான் போனேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு தீர்மானம் நான் நம்புகிறேன், பரலோகம் எனக்கு வச்ச டெஸ்ட்டு நான் நம்புகிறேன். அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு நாள் இனி எனக்கு வேலை இல்லை, நான் சபை தான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 7 நாளும் சபைக்கு போவதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தரை நிற்க வைக்கிறேன். 2வது டெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்ச உடனே அங்கே போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் வேலையே கிடைக்கல. கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலைக்கு போன உடனே அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்குறாரு, வெரி இம்பார்ட்டன்ட்பா, எங்களுக்கு சண்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இங்கே சண்டே தான் கூட்டம் நிறையா இருக்கும், நீ சண்டே யூ மஸ்ட் ஒர்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், சண்டே ஒர்க் பண்ண முடியாது, இல்லை, நான் வேணா 6 நாள் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் ஷிஃப்ட் கூட பண்ணுவேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். உடனே அவர், அப்போ வேலை இல்லை பண்ணாரு. ஓகே சார், தேங்க்யூன்னு. ஆனால் அவர் வந்து தமிழர். இப்போ அவர் போகும்போது கேட்டார், அப்படி உனக்கு என்ன சண்டேல இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் சண்டேல ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியே போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவர் நினச்சிட்டு கேட்டார், அப்படி என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சண்டே உனக்கு வேலை இருக்குன்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல, சர்ச்சுக்கு போகணும் சார் அப்படின்னு. பெரிய விஷயம், அந்த ஊரில் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அவங்களாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, அவங்களாம் கிறிஸ்தவ நாடு அது, ஆனால் சர்ச்சுக்கே போகாத நாடு. அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போகணுமா, சர்ச்சுக்காகவாது ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குறேன்னாரு. ஆமான்னு. அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினார் தெரியல. கர்த்தர் சொல்வார்ல, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த மாதிரி அவரு சரிப்பா லீவ் எடுத்துக்கொண்டாரு. ஆனால் 6 நாளும் காலைல 6 மணில நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவார். வேலை நடக்கும்னா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், அதை பரலோகம் பார்க்குது நமக்கு. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். நமக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் சொல்லிட்டேன், நான் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்தேன், நீட் எக்ஸாம், ஐயோ அது டாக்டர்ல, ஆண்டவரா டாக்டரா? பதிலே வரல பாருங்க, கஷ்டம். இதான் இன்னைக்கு உள்ள சந்ததி, இதான் இன்னைக்கு உள்ள சந்ததி.